வெல்கம் டு மூவி பாப்பர்ஸ். இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற மூவி டைரக்டர் சிவா அவர்களுடைய டைரக்ஷனில் க்ரீன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் சூர்யா அவர்கள் நடித்த கங்குவா மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா திஷா பதானி ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. பாபி தியால் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அது போக வந்து ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார், கோவை சர்லா, இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. நடராஜன் நடிச்சிருக்காரு. அது போக சஸ்பென்ஸாக சில கேரக்டர்ஸும் உள்ளே இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய காஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட கதை வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிகழ்வாக நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் 2024, அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் அது கூடவே நடக்குது 1070வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கதையை காட்டுறாங்க. ப்ரெசன்ட் 2024 வந்து ஹீரோ வந்து போலீஸ்க்கு பிடிக்க முடியாத குற்றவாளிகள், அக்யூஸ்ட் அவங்க எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி தர ஒரு ஹண்டரா, ஒரு பிரைவேட் ஏஜென்சி மாதிரி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. அப்படி வந்து அந்த ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய குற்றவாளிகளை பிடிக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன பையனை மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அந்த பையனுக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் கதை எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படியே அதுக்கு அடுத்த சீக்வன்ஸில் பாஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, பாஸ்ட்டில் வந்து அவங்க அந்த 1070வது வருஷத்தில் ஒரு 5 தீவு இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு தீவில் வந்து ஹீரோவும் ஹீரோவோட மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை சுற்றி இருக்கிற அந்த 4 தீவுலையுமே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த நில பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருக்குது. அந்த இடத்துலையும் அதே மாதிரி அதே குட்டி பையன் வந்து பாஸ்ட்ல அவர் கூட எப்படி கனெக்ட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த ரெண்டையுமே வந்து ஜாயிண்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் வந்து கிளைமேக்ஸ். இப்படிதான் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மூவி வந்து 3D பார்க்கறதுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணும். 3D எஃபெக்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. சிஜி ஒர்க் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட ஆக்டர்ஸோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூர்யா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சர்லா, கே.எஸ். ரவிக்குமார், எல்லாருமே வந்து நடராஜன், இவங்க எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அவ்வளோலாம் இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆனால் ஹீரோயின் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங்க்கு வரும். அந்த சாங் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் மறுபடியும் ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்து தேவையில்லாமல் தான் இந்த படத்தில் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக், டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள், அவர் எப்பவுமே ஒரு வைபான ஒரு ஆள். ஃபுல் ராக்காக இருக்கும், லவுடாக இருக்கும் மியூசிக். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் தேவையான இடத்துல மியூசிக், தேவையான இடத்துல ஒரு ஹைப், தேவையான இடத்துல ஒரு லோ, இதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகும்போது கண்டினியூவாக கிளைமேக்ஸ் முடிஞ்சு படம் முடிகிற வரைக்கும் மியூசிக்காக போயிட்டே இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து ரொம்ப லவுடாக இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு தான் மியூசிக் இருந்தது. ஆனால் மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அவர் ஃபுல்ஃபில்லாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டே தான் இருந்தார். அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. என்ன கொஞ்சம் ஓவர் லவுடாவோ இல்லை கண்டினியூ மியூசிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த சீன் சீக்வன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு ஃபைட் பண்ணும்போது அந்த ஃபைட்டுக்கான அந்த எஃபெக்ட்ஸ் அதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட கதை, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் படம் போனதே தெரில, சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதை மூவ் ஆகிற ஒரு ஸ்பீடும் நம்ம விஷுவலாக பார்க்குறதும் நம்மளுக்கு ஒரு சரியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அந்த இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடத்துல கதையே இல்லை. ஃபுல்லாக வந்து ஒரே ஃபைட்டு, எப்போ பார்த்தாலும் சண்டை. சும்மா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா சண்டை போட்டிருக்கிறாங்க. யாரா எதுக்குடா சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மிஸ் பண்ணால் கூட.
அந்த மாதிரி ஃபுல்லாக சண்டை, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிறது, செத்துக்கிறது, அந்த மாதிரியே கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தது. அதுவே நம்மளுக்கு ஒரு சலுப்பு கொடுக்குற மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பையன், அந்த குட்டி பையன் வந்து ஹீரோவோட கனெக்ட் பண்ற அந்த ஒரு ஸ்டோரி அவ்வளோ சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகல. அதுதான் உண்மை. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு போர் அடிக்குது, ஒரு சலுப்பு வருது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சது இந்த ஆதிகால மனுஷங்க இவங்க எல்லாத்துக்குமே மெயின் மேட்டர் என்னவா இருக்கும், நிலத்துக்காக சண்டை போடுறது, இது ஏன் இடம் உன் இடம். அதவே வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தீவுக்கு 5 தீவாக காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு தீவுமே ஒவ்வொரு வெரைட்டி, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்வியல் முறை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக காட்டியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷனான அந்த 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 கதையோட கிளாரிஃபை நம்மளுக்கு இன்னுமே நல்லாவே கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். இந்த படத்தை கடைசி வரைக்கும் பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு போனதுக்கான 3 விஷயம். ஃபர்ஸ்ட்டு அந்த 3D எஃபெக்ட், அந்த விஷுவல் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரியான ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 3D ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா தேட்டருக்கு போய் ஜாலியாக பாருங்கள். ஒரு நல்ல தேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி 2வது விஷயம், தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் போட்டது கொஞ்சம் அப்படி இப்படின்னு அந்த செகண்ட் ஹாஃப்ல லவுடாக போனாலுமே, அவர் அந்த மாதிரி போடலைன்னா மேபி ஒரு போர் அடிச்சிருக்கு, தூக்கம் வந்திருக்குமே என்னவோ. அதுவுமே ஒரு பாயிண்ட் இது. 3வது டைரக்டர் சிவா. அவரோட கதை ஹையா இருக்கு, லோவா இருக்குங்கிறத தாண்டி ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக கொடுப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக கொடுத்துருந்தார். அந்த கதையை வந்து பாஸ்ட் டு ப்ரெசண்ட்டும் ஒரு லிமிட்டுக்கு மேலே 1 பை 1 சீக்வன்ஸாக காட்டும்போது கடைசியாக ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2மே கதை மூவ் ஆகுது. பாஸ்ட்லேயும் கதை மூவ் ஆகிட்டு இருக்கு, ப்ரெசென்ட்லேயும் கதை மூவ் ஆகிட்டு இருக்குது. என்ன கதை நம்மளுக்கு தெரில. அந்த 2மே ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும் போது நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த படத்தோட சஸ்பென்ஸ் கேரக்டர்ஸ், கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ, ஒரு பெரிய ஸ்டாரோட கேமியோ. அது வந்து உண்மையாகவே செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரே ஃபைட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும்போது பயங்கர சவுண்டு தேட்டரில். அந்த ஃபைட் எஃபெக்ட்டுக்கு அது போக இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேமியோ வந்து அதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அந்த டைமில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்தது. அது கொடுக்கலன்னா உண்மையாகவே ஒரு சலுப்பாக தான் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருந்தது. அது நல்லா இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து இப்போ வர மூவிஸ் எல்லாமே கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ ரோல் கொடுக்கறது, அந்த கேமியோ ரோலில் வேறு யாராவது ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு லீடு கொடுத்து பார்ட் 2க்கு மூவ் பண்ணுறது. இந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே. அதுக்கப்புறம் எல்லா மூவிஸ்லையும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொண்டு போகும்போது அவ்வளோ சர்ப்ரைஸாக இல்லை. 2வது நீங்கள் மூவி பார்க்க போகும்போது அந்த கேரக்டர் சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னா, நான் இப்போ வரைக்குமே அது சர்ப்ரைஸாக இருக்கும்னு தான் அந்த கேரக்டர் நான் சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சதுமே பப்ளிக் ரிவ்யூலேயும் சரி, அவங்க சொன்ன போய் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னதுலேயே அவங்க ஓப்பனாக அந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க. அது போக ஒரு சில ரிவ்யூஸ்லேயுமே சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா, இந்த படம் பார்க்க போகும்போது எனக்கு கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதனால எனக்கு நல்லா இருந்தது. அந்த லீடு கொண்டு போகிறாங்கள பார்ட் 2, அந்த லீடு கொண்டு போகிறதுமே பழக்கப்பட்டதாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்தது கிளைமேக்ஸில். பட் இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ் ஃபிலிம் தான். சிவாவோட கலெக்ஷன், அவரோட டைரக்ஷன் லிஸ்ட்டில் இது ஒரு நல்ல படம்னு தான் சொல்லலாம். ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு எபோவ் ஆவரேஜ் மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு லிமிட்டடாக இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கும்போது அந்த 3D எஃபெக்ட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், குழந்தைங்க
அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உண்மையாகவே 3D எஃபெக்ட் சூப்பராக இருந்தது. ஒரு 2, 3 இடத்துலலாம் நல்ல ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சுது. அது குழந்தைங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பாருங்கள். அது இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.